கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு அழகான ஒரு காரியத்தை நமக்கு காண்பிப்பதை பார்க்கிறோம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில எந்த விதத்தில் நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு துன்பப்பட்டால் ஜெபிக்க வேண்டிய நேரங்களில் நாம் துன்பப்படுவது எதனால என்று சொல்லி கூட அறியாதபடிக்கு, இல்லை அந்த துன்பம் என்ன காரியம் எதனால் வந்தது என்னுடைய வாழ்க்கையில, ஒருவேளை இன்னைக்கு அநேகபடிய போராட்டம் அது எதுவாக இருக்கிறது. நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். பல மனிதனுடைய சிந்தனைகள் இன்னைக்கு நாம் தெளிவாய் நாம் பார்க்க முடிகிறது. எதை செய்தாலும் சரி, என் வாழ்க்கையில போராட்டம் நீங்கவில்லையே, தேவன் என்னை மறந்துட்டாரா என்று சொல்லி கூட அநேக பேர் இன்னைக்கு பேசுவதை நாம் கேட்க முடிகிறது. விசுவாச தைரியம் என்பை. ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் துன்பப்படுகிற நேரத்துல ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் பிரயாசப்படுகிற நேரங்களில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நாம் நிந்திக்கப்படுகிற நேரங்களில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் நிந்தனைகள் வரும்போதும், போராட்டங்கள் வரும், மனுஷனுடைய தூஷணமான வார்த்தைகள் வரும்போதும் நாம் ஜெபிக்க மறந்து ஏன் என்று சொல்லி தத்தளிப்பதற்காக தேவன் நம்ம அழைக்க கிடையாது. காரணம் என்ன என்று சொன்னால், வேதம் தெளிவாக நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறது. நீங்கள் என்ன செய்ய வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது இருக்கிறது, அவர் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன? ஆமீன் ஆமீன் அவருடைய ஆமீன் அவர் சொல்ற, உங்கள் கவலைகள்லாம் நீங்கள் என்மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உங்கள் கவலைகள் எது, உங்கள் பிரயாசம் எது, உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய சஞ்சலங்கள் என்று இது எல்லாவற்றிற்கும் அவர் என்ன செஞ்சிருக்கா, அவர் சிலுவையிலே இருந்து நமக்கு பரிகாரியாய் இருந்த கர்த்தர், சிலுவையில் அடிக்கப்பட்ட தெய்வமாக நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய கஷ்டங்களுக்காக, நம்முடைய பிரயாசங்களுக்காக, நம்முடைய வேதனைகளுக்காக, நம்முடையதான சூழ்நிலைய மாற்றத்துக்காக, எல்லாவற்றுக்காக நினைச்சுதா அவர் நமக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்ட தெய்வன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் நம்ம நினைச்சா சிலுவையில் அடிக்கப்பட்ட தெய்வனாய், அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக எப்பொழுதுமே நாம் என்ன செய்யக்கூடாது, துக்க முகமாய் இருப்பது அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாய் இருக்கிறது. அவர் நம்மை துக்க முகமாய் பார்க்கிற தேவன் கிடையாது. தன் பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஏனென்று சொன்னா, இந்த பூமியில நம்முடைய தகப்பன் நம்மளோட மன சோர்வோடு கூட இருக்கும்போது, நாம் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கும்போது, நம்முடைய தகப்பன் என்ன செய்வது கிடையாது, அதை பார்த்து சந்தோஷிக்கிறவர் கிடையாது. ஏனென்று சொன்னா, என் பிள்ளையினுடைய தேவை என்னவாய் இருக்கிறது, அவன் ஏன் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறான், அவன் ஏன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான், அவனுடைய காரியங்கள் என்னவென்று சொல்லி, அதை எப்படி அவனுக்கு தீர்க்க முடியும் என்று சொல்லி இந்த உலகத்திலே இருக்கிறதான நம்முடைய தகப்பன், நம்முடைய தாய் பிரயாசப்படும் பொழுது, இந்த பூமியிலே நான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி, தன் ஜனத்தை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும், தன் பிள்ளை எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற நம்முடைய கர்த்தர் ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய மாட்டாரு, நம்மளை புறம்பே தள்ள விடுவதே கிடையாது. என்று சொன்னா, அவர் சொல்லுகிறது என்ன, நீ என்னுடைய ஜனம் அல்ல, நீ என்னுடைய பிள்ளையாயிருக்கிறாய் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருக்கவில்லை. ஜனத்துக்கும் பிள்ளைக்கு வித்தியாசம் உண்டு இல்லையா? அந்த ஜனமாய் இருக்க நம்ம இன்னைக்கு அவருடைய பிள்ளையா இருப்பதனால அவர் என்ன சொல்லுகிறாரு, உன் கவலைகள்லாம் நீ என் மேல் வைத்து விடு என்று சொல்லி. ஏன் சொன்னா, நானும் நீ விசாரிக்கிற கர்த்தர். அவர் விசாரிக்கிற கர்த்தராக இருக்கிறதுனால நான் சோர்ந்து போய் தளர்ந்து போய் நிற்பதற்காக அல்ல, என் சூழ்நிலைகளை மையப்படுத்தி வைப்பதற்காக அல்ல,
நினைச்சிறேன். துன்பத்தின் நேரத்திலையும் நான் ஜெபிக்க கற்றுக்கொள்கிறேன். ஹalleluya. நான் பிரயாசப்படுகிற நேரத்தில் இனி என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் ஜெபந்தான் உறுதி என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்கிறோம். நீங்கள் இப்பொழுதே நீங்கள் தீர்மானம் எடுப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ, இல்லை எந்த துன்பம் எந்த பிரச்சனை உங்களுக்கு வருகிறதோ அதை இந்த நிமிஷமே இந்த நாளிலே மாற்ற நம்முடைய ஆவியான தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஒரு நிமிஷம் நாம் செபிப்போமா? பரம தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அப்பா இந்த நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தீங்க ஆண்டவரே. நீங்கள் துன்பப்படுகிற நேரங்களே செபிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் அநேக நேரங்கள் ஆண்டவரே எங்களுடைய பிரயாசங்கள் வரும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகும் பொழுது ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஜெபிக்க மறந்து போகிற ஒரு அனுபவம், ஜெபிக்க சோம்பேறித்தனப்படுகிற ஒரு அனுபவம், ஜெபித்தால் எங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று சொல்லி இது எதனால் எங்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவரே, அப்பா இந்த நாளில் ஆண்டவரே, அப்பா நாங்கள் அநேக நேரம் சிந்திப்பது உண்டு ஆண்டவரே. ஆனால் நீங்க திட்டமா இன்னைக்கு சொல்லி இருக்கிறீங்க, நான் உன்னை விசாரிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்க. அந்த விசாரிக்கிற கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுது ஆவியோடு உண்மையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளா என் கர்த்தர் என்னையும் எங்களையும் ஆண்டவரே நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிற இந்த வார்த்தையில கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் நன்மையாய் தீர ஆண்டவரே உம்முடைய கரங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.